ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பூம்கார் பீச்சில் தாங்க இருக்கோம். அங்கே பாருங்கள், இப்போ தான் ஒரு கடல் உள்ளே போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், வாட்டு வேற மாதிரி இருக்குங்க. பாருங்கள் இந்த ரோடை எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக ரோடு அப்படியே காங்கிரீட்டுங்க. அதுதான் இங்கே ஹைலைட்டே பார்த்தீங்கன்னாக்கா, ஃபுல்லாக காங்கிரீட்டுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா கடல், நம்ம கடல்லேருந்து உள்ளே வந்திருக்கோங்க. இப்படி ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம உள்ளே வந்திருக்கோம் கடலுக்குள்ளே. பாருங்க, கடலுக்குள்ளே 1 கிலோமீட்டர் உள்ளே வந்தால் இப்படி தாங்க இருக்கும். பாருங்கள், இதெல்லாம் குறைஞ்சபட்சம் எவ்வளோ ஆழம் கூட தெரியாத அளவுக்கு இருக்குங்க. அவ்வளோ ஆழம். இந்த பாருங்க வருது பாருங்க, நல்லா வருதா? இந்த தண்ணியை உள்வாங்கிட்டு அது அடிக்குதுங்க. இந்த பாருங்க, இந்த பாருங்க, இங்கே வரையும் தண்ணி விழுகுதுங்க. பாருங்க, என் மேலே அந்த காற்றுக்கு சாரல் மட்டும் படுதுங்க. வேற மாதிரி இருக்குங்க. நல்லா வந்து சரியான அடி அடிக்குது. பாருங்க, அந்த கப்பலை பாருங்க, சரிஞ்சு சரிஞ்சு ஆடி. பாருங்க, அப்படியே போகுதுங்க. அந்த அலைலாம் அப்படியே போய் பீச் அங்கே இருக்கு பாருங்க. அந்த இடத்துல இருக்குங்க பீச்சு. அங்கேருந்து அப்படியே தண்ணி போய் அடித்து அடித்து அந்த பீச்சுக்கு இது பண்ணுதுங்க. பாருங்க, இந்த கல்லை பார்த்தீங்கன்னா எப்படி அரிச்சிருக்குன்னு. ஒரு மாதிரி இந்த உப்பு தண்ணி பட்டு அந்த சிமெண்டெல்லாம் அரிச்சிட்டு வெறும் கல்லாக இருக்குது பாருங்க, ஜல்லிக்கல்லாக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்கள், அதோட முக்கியம் என்னென்னா அங்கே இருக்குது பாருங்கள் கல், இந்த பெரிய கல், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஷைனிங்காக தான் இருக்குங்க. இது மட்டும் ஏன் இப்படி ஒரு மாதிரி சொர சொரன்னு ஆச்சுன்னு தெரில. பாருங்க, இது இப்போ தான் ஆரம்பிக்குது, வெளியே வருது பாருங்க. இந்த கல்லெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில போகுது. இது நல்லாவே இல்லைங்க, இது போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ரோடு தாங்க வேற மாதிரி இருக்குது. 2 சைட்லேருந்து பார்க்கும் போதும் இப்படி வண்டி நான் வந்துட்டுருக்கேன், சைட்லேருந்து தண்ணி சத்துன்னு அடிக்குதுங்க. இதை பாருங்கள், ஆனால் உண்மையிலுமே சொல்லணுன்னா வேற மாதிரி இருக்குங்க இந்த ரோடு இந்த பீச்சு. ஆனால் வந்தீங்கன்னாக்கா யாருமே கீழே இறங்காதீங்க, கீழே சேஃப் இல்லை. அங்கே பாருங்கள், நல்லா ஈரப்பதமாகி பாசி பிடிச்சி கிடக்குங்க. என்னை கேட்டிங்கன்னா கீழே இறங்க வேணாங்க. கீழே இறங்காமல் பார்க்குறதுக்கு இங்கே எவ்வளவோ இருக்குங்க. பாருங்க, இப்போ நம்ம வந்தே 3 போட்டு போயிடுச்சு. அதில் ஒன்று அந்த பெரிய போட்டு பாருங்க, அதில் ஒன்று தாங்க அந்த பெரிய போட்டு. 2வது பார்த்தீங்கன்னா தெரியாதுன்னு நினைக்கிறேன், இதோ போட்டு அங்கே போயிட்டுருக்குங்க. அங்கே ஒன்று இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று இருக்குது பாருங்க. சும்மா 3 போட்டு. இந்த 2 போட்டு சின்ன போட்டு அது உள்ளே போயிடுச்சு. இந்த போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் போது தாங்க வந்துச்சு அந்த போட்டு. இது பாருங்க, சம்முன்னு இருக்குங்க. பாருங்க, இது பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பொறுமையாக போகுது. இங்கே இருந்தால் பெரிய போட்லாம் இருக்கிறாங்க. எப்படி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கடலுங்க. இங்கே பாருங்க, ஏதோ அங்கே கல் தெரியுது பார்த்தீங்களா, அதுலேருந்து இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். அது ஃபுல்லாக கடல். இந்த சைடு பார்த்தீங்கன்னா கடல் தண்ணியை மட்டும் வச்சுக்கிறாங்க, அலை அடிக்காமல் இருக்கிறாங்க. பெரிய பெரிய போட்டெல்லாம் வந்து இங்கே வந்து நிறுத்திக்கிறாங்க. இப்போ இந்த பெரிய பெரிய போட்டில் வந்து இங்கே நிறுத்தினாங்கனாக்கா வந்து இந்த கடலில் அடிக்கும்ல, அதனால் அங்கே நிறுத்திக்கிறாங்க. அதுக்காக இங்கே தண்ணி சேமிச்சு வைக்கிறதுக்காக செஞ்சுருக்காங்க. பாருங்க, அந்த இடத்தையும் மூடிட்டாங்க, இங்கே மட்டும் கேப்பிட்டுருக்காங்க தண்ணி உள்ளே போகிறதுக்காக. இங்கே பாருங்கள், இந்த தண்ணி மற்ற தண்ணிலாம் அப்படியே பீச்சுக்கு போயிடுது. அது ஃபுல்லாக அப்படியே பீச்சு. பாருங்க, அப்படியே அது ஃபுல்லாக பீச்சுங்க. பாருங்க பாருங்க, அந்த போட்டு அங்கே போயிட்டு இருக்கு பாருங்க. அந்த போட்டு தண்ணி நல்லா சத்துன்னு வந்து அடிக்குது. தண்ணி வந்து அடிக்குது, வெயிலில் பட்டு காயுது, திருப்பி தண்ணி அடிக்குது. பாருங்க, வேற மாதிரி இருக்குங்க இந்த இடம். பாருங்க, எப்படின்னாக்கா அலை வந்து இப்படி வருது, இங்கே அடித்து 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 அப்படி அங்கே போயிருங்க. அப்படின்னு பார்த்தீங்களா, இதுவே ஒரு மாதிரி ஒரு இதாக தாங்க இருக்குது. அலை நேராக இப்படி வருது, வரும்போது ஃபஸ்ட்டு இங்கே அடிக்குது, அடுத்து இங்கே அப்படியே அடித்து அப்படி போயிடுங்க. பாருங்கள், அடுத்த அலை காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், அலை வருதா? அலை ஃபஸ்ட்டு வந்து எங்கே அடிக்குதுன்னு பாருங்கள். வருது பாருங்கள், அங்கேருந்து வரும் பாருங்கள், வருதா?
தண்ணியை உள்வாங்கி இங்கே அடிக்குதா, அப்படியே இங்கே அடித்து அப்புறமா அங்கே அடித்து அங்கே அடிக்குது பாருங்க. இதுதாங்க இதில் எப்படின்னு பாருங்க.